அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ அன்றைக்கே நான் அறுவடை வீடியோ உங்களுக்கு போடும்போது நீங்கள் அந்த சப்போட்டா பழத்தை பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி காய் வெட்டா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பழுத்துருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத, பழுத்துருக்கா இல்லையா, காய் வெட்டா இருக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது இந்த செடி நரசடியில் இருக்கும்போது குட்டையாக இவ்வளோ சொந்தம் இருந்தது, காய் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ வச்சு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக சூப்பராக நமக்கு பழம் கொடுக்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக நமக்கு வாங்க கொத்து கொத்தாக இருக்குது. இந்த இல்லைங்க காயை கட்டிக்க இந்த இப்படியாங்க இங்கே இருக்குது, இங்கே அப்படியே கொத்தாக இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு காய் தாங்க. மேலையெல்லாம் பாருங்க, மேலே வரையுமே நமக்கு காய் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த பக்கமெல்லாம் இருக்குது. நேற்று இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் வளைச்சி விட்டு இங்கே கட்டி வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த பக்கம் போடுச்சு, அதனால் இந்த பக்கம் கட்டி வச்சுக்கிறோம். இந்த காயெல்லாம் பழுத்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் குட்டையாக கொஞ்சம் நல்லா நமக்கு காய் கொடுக்கும். இப்போது நம்ம சப்போட்டா பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சப்போட்டா சூப்பராக நல்லா இனிப்பாக இருக்குது. பழுத்துருச்சு, சூப்பராக பழுத்துருச்சு. இப்போ நம்ம இந்த பழத்தை எடுத்துக்கலாம். வாங்க, அப்படியே பிச்சுட்டு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பழம். அன்னைக்கு நம்ம ஒரு பழம் எடுத்தோம். இப்போ ஒரு பழம் சூப்பராக இருக்குது. இன்னும் இதெல்லாம் இனிமேல் தான் வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இந்த பழத்தை நல்லா சூப்பராக நல்லா ருசியாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் காய் வெட்டா வாங்கி பழுக்க வச்சு நமக்கு கொடுப்பாங்க. நம்ம பழத்திலே இந்த மரத்துலேயே பழுக்கிறதுனால சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு அறுவடை இருக்குது. அன்றைக்கி நம்ம அறுவடை எடுக்கும்போது பாதி தான் நம்ம எடுத்தோம், இன்னும் பாதி இருக்குது. அந்த கீரை அறுவடை தான் நம்ம அதை எடுத்துக்கலாம். அன்றைக்கி நம்ம அறுவடை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். முட்டைக்கோசு, பெர்கோலி இதெல்லாம் இருக்குது. நம்ம கீரையும் நம்ம வந்திருக்கு, நம்ம போடாமல் வந்திருக்குது. நம்ம அறுவடை எடுத்துகிட்டு நம்ம கிளறி எப்படி மருந்து போடலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களை நான் போட்டிருக்கேன். இதையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். அந்த கீரையை எங்களுக்கு 2 கட்டு கீரை இருந்துட்டோம். அதனால் நம்ம இந்த கீரை நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ இந்த கீரையை நம்ம எல்லாமே அதே மாதிரி நம்ம இந்த கீரை பூராத்தையுமே அறுவடை எடுத்துடலாம். அறுவடை எடுத்துகிட்டு அதே மாதிரி இதெல்லாம் நம்ம கிளறி விட்டு நம்ம உரம் போடணும். அதனால் இந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம அறுவடை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறேன். இப்போது நம்ம கீரை அன்னைக்கு நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அது 2 கட்டு கீரை இருந்துச்சு. இன்றைக்கி இந்த 2 வருஷம் நம்ம எடுத்தது 3 கட்டு இருக்கும் போல இருக்குது. 3 கட்டு கீரை நமக்கு வந்திருக்குது. நிறையாவே வந்திருக்குது. திருப்தியாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்திருக்குது. ஏன் நம்ம விதை போடாமல் நமக்கு இத்தனை கீரை வந்திருக்குது. இதைத்தான் உங்கள்கிட்ட அடிக்கடி வீடியோ நான் சொல்லியிருப்பேன். விதை இருந்துச்சு அப்படின்னா எடுத்து எல்லா பையிலும் போட்டு விடுங்க, அது எப்போ வேணாலும் முளைக்கும் அப்படின்னு அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறத. நான் இந்த கீரை எல்லாமே நான் விதை போடாமல் எடுக்கிறத வருஷம். இப்போ நம்ம அவரைக்காய் 1-2 இருக்குது. நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா முத்தி போயிடும், அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம எடுத்தோம். இப்போ தான் காய்க்கிறதுக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் நமக்கு தளைஞ்சு அதுக்கப்புறமா நம்ம காய்க்கும். பூக்கலன்னா இப்போ நம்ம அந்த பழைய பிஞ்சு இருந்தது பார்த்திங்களா, அதை தான் இப்போ நமக்கு பெருசாக இருக்குது. நம்ம அதை விட்டோம்னா முத்திடும். அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த செடியில் இருக்காங்க. இப்போது நம்ம இந்த செடியில் நம்ம இவ்வளோ எடுத்துக்கலாம். இதை சாம்பாரில் போடலாம், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த செடி பாருங்கள், அன்றைக்கி நம்ம சுத்தம் பண்ணும்போது வீட்டுக்காரர் சரி நல்லாவே இல்லை, நம்ம இதை எடுத்துடலாம், பை நமக்கு தேவைப்படுதில்லை, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னாங்க. இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அழகாக பூ பூத்துருக்கு. இந்த மாதிரி பூக்கிறத நம்ம புரிஞ்சது என்ன ஆயிருக்கும் பாருங்கள். சூப்பராக எல்லாமே சூப்பராக பூத்துருக்கு. அழகாக இருக்காத்தியா. இப்போ அதில் ஒரு காய் இங்கே வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பூவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக கொத்தாக வந்திருக்கு பூவு. அது கூட இந்த பாருங்க இங்கே காட்டுச்சு, இந்த செடி வராது, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்க கத்திரி செடி வந்து இங்கே வச்சு விட்ருக்காங்க. இது வராதுன்னு சொல்லிட்டு இது வச்சாங்க. ஆனால் இது நான் வருவேன் அப்படின்ட்டு சூப்பராக அழகாக பூ பூத்துருக்கு. இப்போ இந்த குட்டி செடியில் பாருங்கள் 1 2 3 இந்த 4 காய் இருக்குது. எந்த செடியுமே நம்ம வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம வந்து இட போடக்கூடாது. நம்ம அந்தளவுக்கு உரம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம காய்க்கணும். பாருங்க இத்தனை காய் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த காயோடு நம்ம இந்த காயை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டோம். கீரை வந்து நமக்கு வந்து ஒரு 3 கட்டு தாராளமாக 3 கட்டு இருக்குது. நிறையவே இருக்குது. நமக்கு வந்து 2 ரோல் தான் நம்ம எடுத்தோம். ரெண்டுமே சூப்பராக வந்து நமக்கு சின்ன கீரை அழகாக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து அவரைக்காய் வந்து பிஞ்சாக இருந்தது மட்டும்தான் நமக்கு காய் வந்திருக்கு. இனிமேல் வந்து நமக்கு பூ வந்து தான் நமக்கு காய் வரும். அதே மாதிரி நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சப்போட்டா மரத்திலே பழுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து பையன் வந்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடலாம் அப்படின்னாலே இப்போ நான் வந்து இதை எடுக்கலை. ஏன்னா நம்ம மரத்தில் காய்ச்சல் காசு கொடுத்து நம்ம எவ்வளோ நாள் பழம் வாங்கலாம். இருந்தாலும் நம்ம மரத்தில் காய்ச்சல், அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு நம்ம வச்சுக்கிறேன். பையன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிள்ளைகள் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.